சாத்தான்குளம் இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிப்பு ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தின் போது செல்போன் கடையை நேர கட்டுப்பாடை மீறி நடத்தி வந்ததாக ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களை காவலர்கள் கொடூரமாக தாக்கியதில் இருவரும் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வந்த நிலையில் மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. மார்ச் 23ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவலர்கள் தாக்கியதில்தான் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் உயிரிழந்துள்ளனர். எனவே 9 பேரும் குற்றவாளி என நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்தார். கடந்த 30ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றவாளிகள் குறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தந்தை மகன் கொலை வழக்கில் காவலர்கள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. ஜெயராஜ் தகராறு செய்ததாலேயே பிரச்சனை எழுந்தது. கொலை செய்யும் நோக்கத்தில் தாக்குதல் நடத்தவில்லை. குடும்ப பின்னணியை கருத்தில் கொண்டு தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என காவலர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முத்துக்குமரன் தண்டனை விவரங்களை வருகின்ற 6ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்களுடைய வாதத்தை இதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறத தான் சொன்னாங்களே தவிர தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லல. நீங்கள் டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது, இது அப்படி ரேர் அண்ட் ரேர் கேஸ் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இது ரேர் அண்ட் ரேர் கேஸ் தான். இது பொதுமக்களை ரொம்ப பாதிச்சுட்டு, ஏன்னா மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே கொலையை செய்திருக்கு. எனவே மக்கள் ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. அதனால் இதை ரேர் அண்ட் ரேர் கேஸாக தான் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும், அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்னு 2 ஆப்ஷனை சொன்னாங்க.